வணக்கம். ஆதியின் காதல் துரோகமா? இறந்துட்டாங்கன்னு நினச்ச ஒருத்தர் ஒரு நாள் திடீர்னு உங்கள் முன்னாடி வந்து நின்னா எப்படி இருக்கும்? அவங்க முகத்தை விட அவங்க கண்கள் தான் அதிகம் பயமுறுத்தும். அந்த இரவு போலீஸ் சைரன் சத்தம் முழுக்க வீதியையும் அதிர வைத்தது. ஆனால் அந்த வீட்டுக்குள் இருந்த 3 பேரோட இதய துடிப்பு அதை விட சத்தமாக இருந்தது. அகிலா இன்னும் அழுது கொண்டுதான் இருந்தாள். ஆதி சுவரில் சாய்ந்தபடி நின்று கொண்டிருந்தான். மதுமிதாவின் தங்கை கையில் இருந்த ஃபோன் மட்டும் அந்த இரவின் எல்லா ரகசியங்களையும் வெளியே எடுக்க காத்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த இரவு முடிவில் ஒரு மனிதர் உள்ளே வந்தார். அவரை பார்த்த நொடியில் ஆதி கூட நடுங்கினான். ஏன்னா அவர் இறந்துட்டாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க எல்லோரும். ஆனால் அவர் உயிருடன் வந்தார். யார் அவர்? லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஆதியின் மார்பில் மதுமிதா என்ற பெயர் பச்சை குத்தப்பட்டிருந்தது. அதை பார்த்து அகிலா அதிர்ச்சி அடைந்தாள். அதே நேரத்தில் மிஸ்டீரியஸ் உமன் ஒருவர் வீட்டுக்குள் வந்தார். அவர் தன்னை மதுமிதாவின் தங்கை என்று கூறினார். பிறகு ஷாக்கிங் ட்ரூத் ஒன்றையும் சொன்னார். மதுமிதா ஆக்சிடெண்ட்டுக்கு காரணம் ஆதிதான்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் போலீஸ் வந்தது. கேஸ் ரீஓப்பன் ஆக போவதாக ஆஃபீஸர் சொன்னார். ஆனால் அந்த ஆஃபீஸருக்கு பின்னால் நின்றிருந்த ஷேடோ ஃபிகர் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. யார் அந்த ஷேடோ? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டுக்குள் அமைதி. போலீஸ் ஆஃபீஸர் மெதுவாக உள்ளே வந்தார். அவருக்கு பின்னால் பிளாக் ஹூட் போட்ட ஒருவர். அவரோட முகம் ஃபுல்லாக ஷேடோ. ஆனால் அவருடைய நடையை பார்த்தவுடன் ஆதி கண்கள் பெரிதாயின. இது முடியாது என்று அவன் மெதுவாக சொன்னான். அந்த மனிதர் மெதுவாக கோட்டை கழற்றினார். ஆதியின் கையில் இருந்த கிளாஸ் கீழே விழுந்து நொறுங்கியது. ஏன்னா அவர் அர்ஜுன், ஆதியின் பெஸ்ட் ஃப்ரெண்ட். 5 வருடங்களுக்கு முன்னால் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான்னு சொல்லப்பட்ட மனிதர். ஆதி நிலையே அதையை நம்ப முடியல. அர்ஜுன் உயிரோடவா என்று அதிர்ச்சியில் கத்தினான் ஆதி. அகிலா அதிர்ச்சியில் நின்றாள். ஆதி இவர் யாரு என்று கேட்டாள். ஆதி மெதுவாக பின்னோக்கி நடந்தான். அவன் சாகவில்லையா என்று தன்னிடமே கேட்டுக்கொண்டான். அர்ஜுன் சிரித்தான். நான் செத்திருந்தா உன் ரகசியம் யாரு சொல்லுவாங்க ஆதி? அந்த வார்த்தையை கேட்டதும் மதுமிதாவின் தங்கை ஃபோனை ஆஃப் செய்தாள். அவள் முகத்தில் ஒரு டேஞ்சரஸ் காம்னஸ் தெரிஞ்சிச்சு. வாங்க ஃப்ளாஷ்பேக்குக்கு போகலாம். 5 வருடங்களுக்கு முன்பு மழை இரவு கார் வேகமாக ஹைவேயில் சென்று கொண்டிருந்தது. ஆதி டிரைவிங் பண்ணிட்டு இருந்தான். மதுமிதா பேசஞ்சர் சீட்டில் கொண்டிருந்தான். பேக் ஷீட்டில் அர்ஜுன். மூவரும் சிரித்து கொண்டே போயிட்டு இருந்தாங்க. ஆனால் சடன்லி மதுமிதாவுக்கு ஒரு கால் வந்துச்சு. அவள் முகம் மாறியது. இது முடியாது என்று கத்தி கொண்டிருந்தாள். ஆதி டென்ஷன் ஆனான். என்னாச்சு மதுமிதா? ஃபோனில் யாரு? ஃபோனையே ஆஃப் செய்தாள். கார் நிறுத்த ஆதி என்று சொன்னாள். அதே நேரத்தில் ஒரு லாரி ஆப்போசிட் சைடில் கண்ட்ரோலிருந்து வந்து கொண்டிருந்தது. அந்த நொடியில் பயங்கர கிராஷ். அந்த ஆக்சிடெண்ட் பெரிய ஆக்சிடெண்ட். அந்த ஆக்சிடெண்ட் சாதாரணம் இல்லை என்றான் அர்ஜுன். அகிலா ஷாக் ஆனாள். அப்போ அர்ஜுன் மெதுவாக போலீஸ் ஆஃபீஸரை பார்த்தான். ஆஃபீஸர் ஒரு ஃபைலை எடுத்தார். அதில் பழைய ஃபோட்டோ. ஒரு ஃபோட்டோ மட்டும் எல்லாரையும் உறைய வைத்தது. ஆக்சிடெண்ட் நடந்த இடத்தில் ஒரு 4th பர்சன் இருந்தான். நாம் நினச்சிட்டு இருந்தோம் இவங்க 3 பேர், அதாவது அர்ஜுன், ஆதி அண்டு அகிலா, மதுமிதா, இவங்க தான் இருந்தாங்கன்னு. ஆனால் இன்னொரு பர்சன் இருக்காங்க. அந்த மனிதரை போலீஸ் ரிப்போர்ட்டில் மென்ஷன் செய்யவே இல்லை. யார் இவர் என்று அகிலா கேட்டால் ஆதி முகம் வெண்மையாக மாறியது. ஆங்க்ரி ஆயிட்டா பயங்கரமாக. ஏன்னா அந்த ஃபோட்டோவில் இருந்த மனிதர் அகிலாவின் அப்பா. பெரிய ஷாக்கு. இம்பாசிபிள் என்று அகிலா அழுதாள். என் அப்பா அந்த ஆக்சிடெண்ட்டில் எப்படி? ஆதி கண்களை மூடினான். அவர்தான் அந்த இரவு என்னை த்ரெட்டன் பண்ணாங்க. அகிலா அதிர்ச்சியில் பார்த்தாள். ஏன்னா மதுமிதா அவளோட டாட்டர். அந்த ஒரு வார்த்தை அரை முழுக்க மின்னல் போல விழுந்தது. அகிலா நடுங்கினாள். அப்போ நான்? அர்ஜுன் மெதுவாக சொன்னார். நீ மதுமிதாவோட தங்கை. எமோஷனல் பிரேக் டவுன். அகிலா கண்ணீர் வடித்தாள். அதனால்தான் நான் அவளை போல் இருக்கேனா என்று கேட்டுக்கொண்டாள் அவளுக்குள்ளே. ஆதி மெதுவாக தலையசைத்தான். முதல் நாள் உன்னை பார்த்தப்பவே நான் பயந்துட்டேன். ஏன்னா நீ அவளை போலவே இருந்த. அகிலா அவளை பார்த்தான். அப்போ நீ என்னை காதலிச்சது எனக்காகவா இல்லை அவளை நினைச்சா? அந்த கேள்வி ஆதி உடைத்தது. அவன் பதில் சொல்ல முடியாமல் திணறி நின்றான். அதுவே அகிலாவுக்கு பெரிய பதில். மிட்நைட் ட்விஸ்ட். சடன்லி வீட்டுக்குள் லைட் ஆஃப் ஆச்சு.
வீடு ஃபுல்லாக இருள். அகிலா கத்தினாள். அடுத்த நொடியில் ஒரு கன்ஷாட் சவுண்டு. போலீஸ் டார்ச் ஆன் செஞ்சாங்க. அர்ஜுன் தரையில் விழுந்தான். அவன் மார்பில் ரத்தம். அகிலா பயத்தில் பின்னோக்கி சென்றாள். யாரு ஷூட் பண்ணுனது என்று ஆஃபீஸர் கத்தினார். ஆனால் அந்த இருளில் ஒரே ஒரு ஷேடோ மட்டும் வெளியே ஓடிச் சென்றது. ஆதி உடனே வெளியே ஓடினான். மழை பலமாக பெய்து கொண்டிருந்தது. ரோடு ஃபுல்லாக இருள். தூரத்தில் பிளாக் கார் ஒன்று வேகமாக சென்றது. ஆனால் அந்த கார் பிளாக் கிளாஸ் ஒரு சிம்பிள் இருந்தது. அது என்ன சிம்பிள்னா ஸ்நாக் டேட்டோ சிம்பிள். அதை பார்த்த நொடியில் ஆதி உறைந்து போனான். என்ன அந்த சிம்பிளா? மதுமிதா ஆக்சிடெண்ட் நடந்த கார்லையும் இருந்துச்சு. ஃபைனல் சஸ்பென்ஸ். ஹாஸ்பிட்டலில் அர்ஜுன் ஐசியூவில் அட்மிட் பண்ணாங்க. டாக்டர் வெளியே வந்தார். பேஷண்ட் கிரிட்டிக்கல். ஆனால் அர்ஜுன் நர்ஸ் கிட்ட ஒரு பேப்பர் கொடுத்தார். அதை ஆஃபீஸர் திறந்து பார்த்தால் அதில் ஒரு லைன் மட்டும் இருந்தது. மதுமிதா இன்னும் உயிரோடு இருக்கா. அனைவருக்கும் ஷாக். அதே நேரத்தில் ஹாஸ்பிட்டல் சிசிடிவியில் ஸ்க்ரீனில் ஒரு உமன் வாக்கிங் போகிற மாதிரி இருந்துச்சு. அந்த உமன் பார்த்திங்கன்னா ஒயிட் ட்ரெஸ் போட்டு லாங் ஹேரோட ஒரு பயங்கரமான மிம்மத்தில் போயிட்டு இருந்தாங்க. அந்த ஃபேஸ் கேமரா பக்கம் திரும்பியது. அது மதுமிதா. நெக்ஸ்ட் எபிசோடில் இந்த மதுமிதா எப்படி பொழைச்சி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் தாட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.